மேலாங்கோடு இசக்கி அம்மன் வரலாறு 2 மந்திரி விசரித்து வந்தார். அப்போது சிவன் கோவில் ஐயரிடம் மந்திரி சொன்னார், சிவன் கோவில் திருவிழா முடிந்ததும் உனது பெண்ணை மன்னர் பத்மநாதன் திருமணம் முடித்துக் கொள்வர் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதை கேட்ட ஐயர் மனசு உடைந்து வீட்டுக்கு வந்து மனைவியிடம் சொல்லி அழுதார். பின் சிவன் கோவில் திருவிழா நடந்து 9ஆம் திருவிழா அன்று கோவில் சென்று பூஜை செய்து வீட்டுக்கு வந்து மனைவிடம் கோவில் குடும்பத்துடன் செல்வோம் என்று சொல்லி 9 வகை பொரியலுடன் சாப்பாடு 9 பேருக்கு அன்னதானம் செய்வோம் என்று சொல்லிட்டு கோவில் சென்று வந்தார். மனைவி அனைத்தையும் ரெடி பண்ணி வைத்தார். ஐயர் வந்ததும் அனைவரும் கிளம்பி ஊருக்கு வெளியே உள்ள மொட்டை கிணத்துல போய் மகள் செண்பகவள்ளியும் நிலாதேவியும் சென்று கால் கழுக கிணத்துல 21 படி இறங்கினர். கூட கடைசியாக ஐயர் இறங்க மகள் இருவரும் குனிந்து கால் கழுகும்போது ஐயர் பின்னாடி இருந்து மகள் 2 பேரையும் கிணத்துல தள்ளிவிட்டார். ஐயர் கிணத்தில் விழுந்த மகள் இருவரும் துடித்து இறந்து போனார்கள். அதை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்த ஐயர் தானும் தன் உயிரை விட்டார். ஐயர் மனைவியும் ஐயர் மார்பில் சாய்ந்து அவளும் உயிரை விட்டார். மறுவருடம் செண்பகவள்ளியும் நிலாதேவியும் ஆதாளி போட்டு வரவரையும் போறவரை பயம் படுத்துறா, மாடுகளை ஆடுகளை புடிச்சு திங்கிற. இப்படி இருக்கும்போது மன்னர் பத்மநாதன் கேரளாவில் இருந்து மந்திரவாதியா அழைத்து வந்து பார்க்கிறார். அம்மா வந்து இறங்கி வந்து நிலையம் கேட்டு வாங்கி அமைதி அடைந்து கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுத்து பிள்ளை இல்லாதவர்க்கு பிள்ளை வரம் கொடுத்து அருள் பாலித்து வருகிறாள் என் தாய் மேலாங்கோடு இசக்கி.